கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நான் போகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே பார்த்துக்கிட்டிங்கன்னா 6th June. இப்போது டைம் வந்து ஒரு 6:30 ஆகுது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து எந்திரிச்சிருக்கேன். இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அந்த கோப்ரோ ஆடியோ அடாப்டர் வந்து கிடைக்காமே இருந்துச்சு. கோப்ரோ ஆடியோ அடாப்டர் வந்து கிடச்சிருந்தாலும் எனக்கு அந்த TRS to TRS அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப டிமாண்டில் இருந்துச்சு. அமேசானில் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை, அப்புறம் ஏதோ .comலாம் சர்ச் பண்ணேன், எங்கேயுமே வந்து அது வந்து கிடைக்கல. அப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து ரோட் கம்பெனி அது. அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வந்து ரோட்டில் போய் சர்ச் பண்ணும்போது அவங்களோட ஸ்டோர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி லொக்கேட்டர் காட்டுச்சு. அதில் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஷாப்பில் நான் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள இங்கேருந்து கொரியர் போட சொல்லி கடைசியில் இப்போ வந்து வாங்கியாச்சு. நான் அந்த சென்னை டு இங்கே வந்த வீடியோ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த ஆடியோ அடாப்டரும் அந்த TRS to TRS அந்த ஒரு கேபிளும் தான் வந்து காரணம். அது எல்லாத்தையுமே நீங்கள் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து எத்தனை பேருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தெரில. கண்டிப்பாக மோட்டோ விளாக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். மற்றபடி ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. பாருங்கள் காய்ஸ், இதுதான் நான் சொன்ன அந்த கோப்ரோ ஆடியோ அடாப்டரு. இதில் வந்து இந்த டைப் சி இது கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம வந்து அப்படியே கேமராவில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் நமக்கு ஆடியோ வராது. இது ரெண்டுக்கும் இடையில இந்த ஒரு பின் இருக்குது தெரியுமா, இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா TRS to TRS அந்த கேபிளை இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்னோடய கேமராவை நான் வந்து இதில் வந்து இப்படி தான் வந்து மாட்டியிருப்பேன். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கைஸ், நீங்கள் இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விளாகிங் செட்டப்லாம் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும். அதோட ஹெல்மெட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது எதையுமே யோசிக்காமல் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்து வாங்கிட்டேன். அதனால் இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல்லாக நான் வந்து கீழே ஃபுல்லாக எம்சில் போட்டு இதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோப்ரோவோட மவுண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர்லாம் இங்கேயே வந்து இந்த ஜே ஹூக்குன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் போட்டு இந்த இடத்துல வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த ஏர் வெண்ட்டோடது வந்து இங்கே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. வெண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி, இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு மோட்டோ விளாக் பண்ணுற அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ வந்து இந்த கோப்ரோ வந்து இந்த இடத்துல இந்த உங்களுக்கு தெரியுமா, அந்த ஹோல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த ஹோல் தெரியுதுங்களே, அதில் தான் நம்ம வந்து அந்த ஆடியோ அடாப்டரோட இதை வந்து லிங்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து இப்படி வந்து இதில் போட்டு வந்து லாக் ஆகிருக்கும். இது வந்து இப்படி லாக் ஆகிருக்கும். நான் இதை வந்து கழட்டிட்டேன். அப்படி கழட்டிட்டேன் அப்படின்னா இது வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது மாட்டினா மட்டும்தான் வந்து இது வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இதை நான் கழட்டிட்டேன். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நான் இந்த கோப்ரோ அடாப்டரை வந்து இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த கோப்ரோ அடாப்டரை வந்து இதில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது இப்படியே தொங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே இது பண்ணுறவங்க தான். இது ஒரு டபுள் சைட் டேப் போட்டு இது ஒரு வெல்க்ரோ வாங்கி இப்படி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கரெக்டாக நான் செட் பண்ணல. இதை இப்போ இதோட இப்படி லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்படியே வந்து இதில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கீழே வந்து தொங்காமல் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸிங்காக இருக்கும். இதுதான் நான் சொன்ன இந்த TRS to TRS. ரொம்பவே சின்ன கேபிள் தான் அது. அதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் அந்த கேபிள் வந்து இருக்கும். ஆனால் அந்த கேபிள் இல்லைன்னா நமக்கு வந்து ஆடியோ இல்லை, அதாவது ஆடியோ வந்து சரியாக இருக்காது அந்த கேபிள் இல்லைன்னா. இப்போ இந்த கேபிளை கொண்டு போய் நம்ம எதில் கனெக்ட் பண்ண போகிறோம்னா, இந்த ஒரே நிமிஷம், இது கீழே ஒரு ஹோல் இருக்குல்ல, இதில் தான் வந்து இந்த TRS இதை வந்து நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரே நிமிஷம், ஏற்கனவே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா உங்களுக்கு இந்த தெரியும், இது வந்து என்னோடய அந்த மைக்ரோஃபோன் சொல்லுவாங்கள்ல, அந்த மைக்கு இதில் வந்து 3 ரிங் இருக்குல்ல. ஆனால் இதில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதில் வந்து வெறும் 2 ரிங் தான் இருக்கும். அதுதான் இப்போ வந்து மேட்ரு. ஒரு சில பேர் இந்த போயா மைக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க போயா மைக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க.
ஆனால் போயா மைக்கில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வயர் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் இதில் வந்து சுருட்டிலாம் வச்சா நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து அந்த போயா மைக்கெலாம் போகல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நம்ம வந்து இப்போ லிங்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த டிஆர்எஸ்ஸையும் இந்த மைக்கு இந்த கோப்ரோ ஆடியோ அடாப்டர் எல்லாமே லிங்க் பண்ணிட்டோம். இப்போ கேமரா ஆன் பண்ணலாம். சாரி, ஓகே, பிளாக் 7 கேமரா இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில இந்த ஆடியோ ஃபுட்டேஜ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நான் வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே எடுக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். கைஸ், உங்களுக்கு இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கோப்ரோ அடாப்டர் நான் யூஸ் பண்ணி பேசுனதுக்கும் வெறும் கேமரா ரெக்கார்ட் ஆகும்போது நான் பேசுனதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அடாப்டர் ஒரு 4000 கோப்ரோ அடாப்டர். நான் கோப்ரோலேருந்து வாங்கினது. அந்த அடாப்டர் வந்து ஒரு 4000. இந்த TRRS2 TRS அந்த கேபிள் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தால் எனக்கு வந்து ஒரு 1100 அந்த மாதிரி கிடச்சிருக்கும். நான் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வாங்கினேன். அதுவும் நான் சென்னையிலேருந்து வாங்கினேன். ஆஃப்லைன் ஸ்டோரில் அவங்க வந்து என்ன ரேட் சொன்னாங்கன்னா 1200 சொன்னாங்க. ப்ளஸ் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு எனக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு 100 சேர்த்து 1300 ஆச்சு. அது போக அந்த நான் யூஸ் பண்ணுற அந்த மைக்கு அது ஒரு 200 ருபீஸு. ஸோ 4000 ப்ளஸ் 1300 ப்ளஸ் 200 ஈக்குவல் டு 5500. 5500 ஆடியோக்காக மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ரியலி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து. இது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. உங்களுக்கு அந்த வீடியோலேயே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க, அதாவது சென்னை டு மானாமதுரை அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். நான் ஒரு 120 க்ரூஸ் பண்ணி கூட நான் பேசியிருப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு இதுவுமே லீக்கே வந்து இருந்திருக்காது உங்களுக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ காஸ்ட்டு. இது இல்லைன்னா நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. முதல்ல சொன்னது தான். பட் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். பை கைஸ், see you in the next வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், see you in the next வீடியோ. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் வந்து எனக்கு கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். பை கைஸ்.